ஸ்கூல் 11 ஆண்டு காலமாக சிறந்த பள்ளியை மதுரை மாநகரத்திலே நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அந்த 11வது ஆண்டை முன்னிட்டு உலகத்திலேயே இதுவரை யாருமே செய்திராத ஒரு மகத்தான விஷயத்தை செய்ய வேண்டும் என்ற நோக்கத்தோடு KMR உலக சாதனைகள் திருவிழா என்ற அடிப்படையிலே இந்த 11ஆம் ஆண்டு விழாவினை முன்னிட்டு KMR உலக சாதனை திருவிழா 2025 என்ற தலைப்புல உங்களோட பள்ளியில நீங்க எல்லாரும் சேர்ந்து பெரிய விஷயத்தை செய்ய போறீங்க. அதற்காக தான் இந்த மீட்டிங். சரிங்களா? சோ KMR இன்டர்நேஷனல் ஸ்கூல்ல படிக்கிற ப்ரீகேஜில இருந்து 12ஆம் வகுப்பு வரை உள்ள மாணவர்களும் KMR பள்ளியில் இருக்கக்கூடிய அனைத்து ஆசிரியர்களும் KMR பள்ளியில் இருக்கக்கூடிய அனைத்து நான் டீச்சிங் ஸ்டாஃப் இணைந்து பொதுமக்களோடு சேர்ந்து உங்களுடைய அப்பா அம்மாவோடு இணைந்து உங்களுடைய தாத்தா பாட்டியோடு இணைந்து சுமார் 2500 இருந்து 3000 பேர் ஒன்று திரண்டு 3 மணி நேரத்தில் குறைந்தபட்சம் 2,50,000 அதிகபட்சம் 3 லட்சம் விதைப்பந்துகளை உருவாக்கி பசுமை தமிழகம் என்ற திட்டத்திற்காக அதை தமிழக அரசாங்கத்திற்கு நன்கொடையாக வழங்கும் முயற்சியாக ஒரு உன்னதமான நிகழ்வினை செப்டம்பர் 7ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை செய்ய இருக்கோம். இதுதான் ஃபர்ஸ்ட் ரெக்கார்ட். அது ஆங்கிலத்தில் இதனுடைய பெயர் most participants involved in making sea balls in a relay within 3 hours. அதுதான் இந்த ரெக்கார்ட். ஓகேயா? ஃபர்ஸ்ட் 1 மணி நேரம் நீங்க எல்லாம் பண்ணுவீங்க. அடுத்த 1 மணி நேரம் ரோட்டரி கிளப் அதர் ஸ்கூல்ஸ் இருந்து வரவங்க எல்லாம் பண்ணுவாங்க. அடுத்த 1 மணி நேரம் உங்களுடைய அப்பா அம்மா தாத்தா பாட்டி எல்லாம் பண்ணுவாங்க. அது கிளியர்? So these are the 3 rounds of activity. Are you clear? Did you understand or not? Okay, இதுதான் முதல் உலக சாதனை. இரண்டாவது உலக சாதனை என்னன்னா KMR இன்டர்நேஷனல் ஸ்கூல் இருக்கக்கூடிய 6ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரை உள்ள 360 மாணவர்கள் ஒருவர் பின் ஒருவராக எலிமெண்ட்ஸ் ஆஃப் பீரியாடிக் டேபிள் கெமிஸ்ட்ரி இருக்குல்லையா? எத்தனை எலிமெண்ட்ஸ் இருக்குங்க? 118. இதுல ஒரு உலக சாதனை செய்ய போறோம். அந்த சாதனையுடைய பெயர் most participants recalling elements of periodic table in a relay within 8 hours is the record. அது கிளியர்? இதனுடைய தமிழாக்கம் என்னன்னா 8 மணி நேரத்தில் அதிகமான மாணவர்கள் ஒருவர் பின் ஒருவராக இயற்கையில் உள்ள எலிமெண்ட்ஸ் ஆஃப் பீரியாடிக் டேபிள மிக சரியாக நேர்த்தியாக ஒப்புவித்தல். அதுதான் இந்த நிகழ்ச்சியினுடைய இரண்டாவது வேர்ல்ட் ரெக்கார்ட். ஓகே? இந்த பீரியாடிக் டேபிள்ல எந்த கிளாஸ்ல இருந்து எந்த கிளாஸ் முடிவு கலந்து போறாங்கன்னா 6ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரை உள்ள மாணவ மாணவியர்கள் கலந்து போறீங்க. சார், எனக்கு கெமிஸ்ட்ரிங்கிற வார்த்தைக்கு ஸ்பெல்லிங்கே தெரியாது சார், எனக்கு பயம் சார் கெமிஸ்ட்ரினா அப்படின்னு நினைச்சீங்கன்னா அந்த பயத்திலிருந்து வெளியே எடுத்து வரதுக்காக தான் இந்த நிகழ்வு. To come out of the shell. You understand my point? Sir, எனக்கு சயின்ஸ்னா பயம். நீ அந்த எதுவை கொண்டு வரதுன்னா ஆட்டோமேட்டிக்கா அந்த பயத்திலிருந்து வெளியே வந்துடுற. You understand my point? You will come out of the shell. So, இந்த ரெண்டு வேர்ல்ட் ரெக்கார்ட் தான் நடக்க போகுது. Are you clear? Say yes or no? Yes, sir. Right. Sir, is it mandatory for everyone to participate? 100% yes. ரெண்டு ஏதாவது சொல்லுங்க. ஒரே ஆப்ஷன் தான். For KMR International School, it is as a policy, it is decided by the management that all the students from pre-KG to grade 12 will participate in sea ball making, and from 6th standard to 12th standard will be participating in elements of periodic table. Are you clear? இதுதான் பேசிக்கான விஷயம். ரைட். இப்போ உங்களுக்கு வேர்ல்ட் ரெக்கார்ட் பத்தி ஒரு இன்புட்டை கொடுத்துட்டு இதனால உங்களுக்கு என்ன பயன் என்பதை சொல்லிட்டு அதுக்கப்புறம் நீ எப்படி இதை செய்ய போறேன்னு சொல்ல போறேன். அது கிளியர்? அது தமிழ்நாட்டுல தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் 2021 பொறுப்பெடுத்த உடனே பசுமை தமிழகம் என்ற ஒரு திட்டத்தினை என்விரான்மெண்ட் டிபார்ட்மெண்ட் மூலமா உருவாக்கிட்டாங்க. அந்த பசுமை தமிழகத்தினுடைய நோக்கம் என்னன்னா 2 நோக்கம் தான். ஒன்னு, அதிகமான விதைப்பந்துகளை உருவாக்கி காடுகள் எல்லாம் கவர்மெண்ட் மூலமா ஹெலிகாப்டர்ல தொழிக்கிறது. இது ஒண்ணு. இரண்டாவது வந்து க்ரோ பேக் இல்லையா? க்ரோ பேக் நர்சரிலாம் பாத்தீங்கன்னா அந்த கருப்பு கலர் பிளாஸ்டிக் பயோடிகிரேடபிள் பேக் இல்லையா? அதுல
விதைகளை விதைத்து அது தண்ணி ஊற்றி அது கன்றுகளா மாற்றி அதை விவசாயிகளுக்கு கொடுப்பது. இந்த 2 டாஸ்க் தான் பசுமை தமிழகத்தினுடைய நோக்கம். அந்த உன்னதமான நோக்கத்தோட நம்ம கேஆர் இன்டர்நேஷனல் பள்ளி மாணவர்கள் இணைந்து என்ன செய்ய போறோம்னா, பசுமையான தமிழகத்தை உருவாக்குவது முதல் நோக்கம். இரண்டாவது நோக்கம், அதிகமான குவான்டிட்டி பண்ணுவதற்கு ஒரு ஊக்கத்தை நம் மாணவர்கள் கொடுக்கணுங்கிறதுக்காக அதை உலக சாதனையாக நம்ம எடுக்க போறோம். அது கிளியர்? ஓகே, இது இரண்டாவது பாயிண்ட். மூணாவது பாயிண்ட், நம்ம ஸ்கூல்ல இருக்கிற 763 குழந்தைங்க, 65 ஆசிரியர்கள், அதுக்கப்புறம் உங்களுடைய அப்பா அம்மா யார் வேணாலும் இதுல கலந்துக்கலாம். ரோட்டரி இன்டர்நேஷனல் இருந்து ஒரு 1000 பேர், பல பள்ளி கல்லூரிகள் இருந்து இன்னொரு 1000 பேர், சுமார் 2500 இருந்து 3000 பேர் செப்டம்பர் 7ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலையில 8 மணியிலிருந்து 12 மணிக்குள்ளாக அந்த நிகழ்வு நம்மளுடைய பள்ளியில் நடைபெற இருக்கிறது. இதோட அப்ஜெக்டிவ் என்னன்னா, வேர்ல்ட் ரெக்கார்ட் இஸ் ஆல்சோ ஒன் ஆஃப் தி அப்ஜெக்டிவ். பட் நம்மளுடைய தேசத்தை பசுமாக வைத்துக் கொள்ள வேண்டும் என்பதை மாணவர்களுடைய மத்தியிலிருந்து அவருடைய முயற்சியை நாம் ஊக்குவிக்கிறோம். இரண்டாவது முக்கியமான பாயிண்ட். மூணாவது முக்கியமான பாயிண்ட், இதை விட ஒரு புண்ணியம் நமக்கு கிடையவே கிடையாது. புரிஞ்சுதான் என்ன சொல்றேன்னு? ஆக இந்த உன்னதமான நிகழ்வை உலக சாதனையாக மாற்றுவதற்கான முயற்சி தான் இது. ஓகே, ரைட். அடுத்தது, எலிமெண்ட்ஸ் ஆஃப் பீரியாடிக் டேபிள்ல 360 மாணவர்களுக்கு செஸ் நம்பர் கொடுத்துருவோம். செஸ் நம்பர் 1 2 3 4. ஓகே, ஸ்டேஜ்ல நான் ஃபர்ஸ்ட் நான் தான் செஸ் நம்பர் 1னா போய் நிற்போம். அடுத்த செஸ் நம்பர் 2 ரெடியா இருப்பாங்க. நான் ஸ்டார்ட் பண்றேன். ABCD கரெக்டா 118 முடிச்சுட்டு இந்த பக்கம் இறங்கணும். இது அடுத்த செகண்ட் நீங்க நின்று அவர் ஸ்டார்ட் பண்ணணும். அண்டர்ஸ்டாண்ட் பாயிண்ட். 118 எலிமெண்ட்டையும் மிகச் சரியாக துல்லியமாக சொல்ல வேண்டும். கிராஸ் கொஸ்டின்லாம் கேட்க மாட்டாங்க. அது கிளியர்? ஓகே, எவ்வளவு நேரத்தில் சொல்லணும் அப்படின்னா, அதிகபட்சம் உங்களுக்கு கொடுக்கப்படுகின்ற நேரம் 1 நிமிடம் 45 வினாடிகள். ஏதாவது ஒரு பிரதிபலன் இருக்கணும் இல்லையா, ஒரு அங்கீகாரம் இருக்கணும் இல்லையா, இருக்கணுமா இல்லையா? என்ன அங்கீகாரம் கிடைக்கும் அப்படின்னா, the benefits for the students are divided into 2 parts. One is called tangible benefit and another one is called intangible benefit. Tangible benefit என்ன? தொட்டு பார்த்து சந்தோஷப்படுறது, அதுதான் tangible benefit. அதுலயே intangible benefitனா உனக்கு அறியாம, உனக்கே கண்ணுக்கு தெரியாம இன்னும் நடக்கக்கூடிய மாற்றங்கள், அதுல உனக்கு கிடைக்கக்கூடிய முன்னேற்றங்கள், இதுதான் intangible benefit. அது கிளியர்? 3 முக்கியமான tangible benefit என்னன்னு பார்க்கலாம். Every child is entitled to get a personalized world record certificate from Elite World Record LLC USA. So this is a certificate which every child will get from Elite World Record LLC USA in your own name. Are you clear? உன்னையே அறியாம உன்னுடைய திறமைகளை வளர்த்து கொள்வதற்கு இந்த நிகழ்வு எப்படி ஒரு காரணமாகும் நான் சொல்றேன். See, 11th standard ஸ்டூடெண்ட்டுக்கு 2 சின்ன குழந்தைங்களை கொடுத்துருவோம். ஓகே, நாங்க டீச்சர்ஸ்க்கு ட்ரைனிங் கொடுத்துருவோம். டீச்சர்ஸ் என்ன பண்ணுவாங்க? உங்களுக்கு ட்ரைனிங் கொடுப்பாங்க. நீங்க என்ன பண்ணணும்? ட்ரெயின் த யங்கர் ஒன். அந்த வேர்ல்ட் ரெக்கார்ட் நடக்கும்போது உனக்கு 2 குழந்தையை கொடுப்பாங்க. You have to take care of them. You should make them to do that activity. So here you become a father of the child, become a mother of the child, become a teacher to the child, become a mentor to the child, and you should have self-responsibility, self-discipline, self-control, decision-making skills. Am I right? எந்த விஷயத்தை எப்ப செய்யணும் செய்யும். எக்ஸாம்பிள், வாங்கி எடுத்துச்சு மேல முடியுமா? அந்த பொறுமை உங்களிடம் வந்துடும். ஏன்னா you are now the mentor to the boy or girl. Yes or no? So this will give you lot of psychological benefits and a transformation. Are you clear? உன்னுடைய எனர்ஜி லெவல் என்ன அப்படின்றது இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு கற்றுக் கொடுப்போம். ஓவராலா 70% மாணவர்களுக்கு ஒரு ஸ்பார்க் வரும். நான் பர்ஃபெக்ட்டா வேர்ல்ட் ரெக்கார்டே பண்ணிட்டேன், என்னால படிக்க முடியாதா, என்னால மற்ற விஷயத்துல அச்சீவ் பண்ண முடியாதா அப்படிங்கிற ஸ்பார்க் நிறைய மாணவர்களுக்கு வரும். அது ஒரு பெரிய பாசிட்டிவ் டிரான்ஸ்ஃபர்மேஷன் கொடுக்கும். Are you clear, children? Are you clear? These are all the intangible benefits for every child. Now, I would like to conclude my speech with a famous saying of Dr. A.P.J. Abdul Kalam, Wings of Fire. Think big, work hard, have the courage to dream. Concentrate on achieving the dream. You will reach the goal. இதனுடைய தமிழாக்கம்,
உன்னால் செய்ய முடியாத காரியத்தை குறிக்கோளாக வைத்துக் கொண்டு அந்த குறிக்கோளை அடைவதற்காக விடாமுயற்சியோடு முழு கவனத்தோடும் தன்னம்பிக்கையோடு யார் ஒருவர் செயல்படுகின்றாரோ அவர் அந்த வெற்றிக்கணியை எளிதில் பறித்துவிட முடியும் என்று பொருள். அன்பு நண்பர்களே, உன்னுடைய பெற்றோர்கள், உன்னுடைய பள்ளி, உன்னுடைய ஆசிரியர் உண்மையை நிறைய கனவுகளை வைத்திருக்கின்றார்கள். அந்த கனவுகளில் நீ வெற்றி அடைய வேண்டும் என்பதற்காக அவர்கள் அவருடைய உழைப்பை கொடுத்துக் கொண்டிருக்கின்றார்கள். அந்த உழைப்பை நீ நல்ல வழியை பயன்படுத்திக் கொண்டு நீ முயற்சி செய்து பயிற்சி பெற்று அந்த கனவை நிறைவாக்கி உன்னுடைய பெற்றோருக்கும், உன்னுடைய ஆசிரியருக்கும், உன்னுடைய பள்ளிக்கும், உன்னுடைய நாட்டுக்கும் பெருமை சேர்த்து நீ அனைத்து செல்வங்களை பெற்று நல்வாழ்வு வாழ்கிற என்னுடைய அன்பு வாழ்த்துக்களை சொல்லி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.